Hello everyone, welcome to chandini kitchen. இன்னைக்கான ஸ்பெஷல் ரெசிபி கேசரி சொய்யம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு வெல்லம் வச்சு ஒரு சொய்யம் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம எப்பயும் சொய்யம்னாலே கடலைப்பருப்பு வெல்லம் அந்த மாதிரி வச்சு தான் ட்ரை பண்ணியிருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவை கேசரி வச்சு ஒரு சொய்யம் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எப்போயாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துல இந்த ரெசிபி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவ் சீசன் ஆரம்பித்தாச்சு. நான் நிறைய ஸ்வீட் ரெசிபி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரவை கேசரியை வச்சு ஒரு சொய்ய ரெசிபி. ஸோ வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சுருக்கேங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 3/4 கப் போல் ரவை சேர்த்துக்கிறேங்க. இந்த ரவையை உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த உப்புமா ரவை சேர்த்ததுக்கப்புறமா சிம்லியாகட்டும் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லையாச்சும் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கலர் மாறி நல்லா வாசனை வரணுங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். அந்தளவுக்கு இந்த ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரவை நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரவா கேசரி உதிரி எப்படி பண்ணுறதுன்னு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த ரெசிபியை பார்க்காதவங்க போய் பாருங்கள். கேசரி நல்லா வரும் அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம்னா. ஸோ அந்த மாதிரி இப்போது கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா திரண்டு வரணும். இதை கலரிகிட்டே இருக்கணுங்க. கை விட்டுட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துடணும். இப்போது இந்த நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இப்போது 1 கப் ரவை எடுத்திருக்கேன்னா அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். கொஞ்சம் நான் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக 3/4 கப் ரவைக்கு நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இங்கே இதை நல்லா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஆனால் 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா ரவையோட மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரணும். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் உருண்டைகள் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ திருப்பி சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது நல்லா கெட்டியாகிற பக்குவத்துக்கு வருங்க. அந்தளவுக்கு இது நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. இது சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாங்க. இங்கே நான் ஆற வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேங்க. 1 கப் தோசை மாவு எடுத்துருக்கேங்க. நம்ம ரெகுலராக வீட்டில் ஊற்றிக்கிற தோசை மாவு தாங்க இது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு நான் இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. இந்த நம்ம கலந்து வச்சுருக்க தோசை மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை ஒன்றா சேர்த்துட்டு இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம சொய்ய ரெசிபி எப்படி போட்டுப்போமோ அதே மாதிரி தாங்க இதையும் செஞ்சுக்க போகிறோம். ஒன்றா அந்த மாவில் பெரட்டி எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேங்க. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒன்றா சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே திருப்பக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா தான் இதை மெல்லமாக திருப்பி விடணும். 2 பக்கமும் திருப்பி விட்டு செவக்க விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் போடும்போது நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு ஒன்றா சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வருங்க. மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதை ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க. எக்ஸஸாக ஆயில் இருந்தால் கூட அந்த டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் ஒரு கிச்சன் டவல் அல்லது கிச்சன் டிஷ்யூவில் வச்சுட்டு இதை மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக உள்ளே வெந்து வந்திருக்கு. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? அப்போ மறக்காமல் சாந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.